சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் ரவீந்திரன். வணக்கம் விஜயன். தமிழகத்தில் இந்த கரூர் துயரம் அது ஒரு பெரிய நீங்காத வடுவாக இருக்குது, எல்லார் மனசுலையுமே இருந்துட்டு இருக்கு. அதை ஒட்டி அரசியல் கணக்குகளும் போக தொடங்குது. இந்த நிகழ்வுக்கு பிறகு அதிமுக பாஜக ஒரு அதிதீவிர விஜய் ஆதரவு நிலைப்பாடு, திமுக அரசு எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அவங்க திமுக அரசு எதிர்ப்பு நிலைப்பாடை தான் அதிமுக பாஜகவும் எடுக்கிறாங்க. அது நேச்சுரல், எதிர்கட்சியாக எடுப்பாங்க. வருவாயம் வந்துட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு அவலா கிடைச்சிருக்குன்னு தான் நான் பார்க்கணும். இதில் விஜய் என்ன நினைக்கிறாரு, என்ன இது பண்ணுறாருங்கிறது பெரிய மர்மமாக இருக்குது. மர்மமாக தான் இருக்குது. இப்போ அவர் பாஜக டிஎம்கே ரகசிய கூட்டணி இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, கடைசியா பேசினதுல கூட அதான் சொன்னாரு. அவர் சொன்ன ரகசிய கூட்டணிக்கு ஒரு எவிடன்ஸா நிர்மலா சீதாராமனோட இந்த இதை பார்க்கலாம். கூட்டணின்னு சொல்ல முடியாது, திமுக கிட்ட மோடியும் டெல்லி பாஜகவும் சாப்பிட்டா இருக்காங்கிறதுக்கு ஒரு இதை பார்க்கலாம். ஆனா இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்க, கொஞ்சம் அவங்க இயல்புக்கு மாறான ஒரு சாஃப்ட் தொனி இருந்தது. அந்த பேட்டியில் கடுமையான குற்றச்சாட்டுகள் திமுக அரசு மீது இல்லை, அது ஒன்று நடந்தது. ஆனால் அடுத்த ஹேமா மாலினி தலைமையில் ஒரு உண்மை கண்டறியும் குழு வந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட கடுமையாக விமர்சிக்கிறாங்க, சதி கோட்பாடுன்ற அளவுக்கு போகிறாங்களே. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அண்ணாமலை, நயனார் நாகேந்திரன், ஹேமா மாலினி இவங்க பேசுறது தான் தமிழக மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்குது. அவங்க அதிமுக தலைமையிலான என்டிஏ அலையன்ஸில் இருக்கிறாங்க. அதில் அண்ணாமலை தான் திமுகவோட கைக்கூலி அல்ல, திமுகவை கடுமையாக எதிர்க்கிறேன், கரூர் திமுகவை எதிர்க்கிறேன்னு அவர் கடுமையாக எதிர்த்து, கிட்டத்தட்ட அது செந்தில் பாலாஜி எதிர்ப்பு, செந்தில் பாலாஜியை பேஸ் பண்ணி அவர் எதிர்ப்பை அவர் கடுமையாக பண்ணிட்டார். ஸோ இவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நான் மோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவாக வாரேன் என்று சொல்லக்கூடிய நிர்மலா சீதாராமன் மற்ற காலகட்டங்களில் திமுக அரசுக்கு எதிராக அவங்களோட இயல்பை மாறி மக்களவையில் டிஎம்கே எம்பிக்கள் பேசும்போது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். அந்த இயல்பை மாறி ரொம்ப சாஃப்ட் டோன் எடுக்கிறாருன்னு சொன்னால், விஜய் சொல்கிற அந்த ரகசிய உறவுங்கிறது பாஜக மேலிடத்தில் இருந்து ஸ்டாலினை நோக்கி அவங்க ஒரு குட் ஜெஸ்டரை காட்டுறாங்கங்கிறது தான் மந்திரி சபையில் 7வது இடத்துல இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனோட இந்த பேட்டி தெரியுது. இது பொதுவாக தமிழ்நாட்டில் இதை ஒரு 10,000ல் ஒருத்தராவது இதை உணர முடியுமான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை அது முடியாது. பட் நம்ம ஓடுற வெள்ளத்தில் ஓடி கருத்துக்களை சொல்றது இல்லை, நாம கண்டுபிடிச்ச நுணுக்கமான விஷயங்களை அவங்க பேட்டியில சொல்லக்கூடியங்கிற அடிப்படையில் தான் இதை நான் சொல்றேன். அவங்க பேட்டியிலையுமே கூட திருமிகு நிர்மலா சீதாராமன் சொல்லி தான் சொல்றாங்க, மோடி ஐயா அனுப்பி நான் வந்தேன் அப்படின்றதையும். அது இட் இஸ் எ மெசேஜ் டு ஸ்டாலின். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். 22 எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு நிர்மலா சீதாராமன் சொல்லக்கூடிய மெசேஜ். நாங்கெல்லாம் மோடியை நம்பி தான் இருக்கிறோம், மோடி இந்த விஷயத்துல உங்களுக்கு எதிராக எதுவும் வேண்டாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றாருங்கிறத நான் இங்க செயல்படுத்திட்டு போறேங்கிறது தான். அப்ப ஹேமா மாலினி தலைமையில யார் அனுப்புன? அதுவும் பாஜக தானே அனுப்புறாங்க. இந்த இடம் தான் 2021 மோடி ஐயாவோட கருத்து கடைசியா பிரிவேல் ஆச்சு. அவருக்கு வீட்டோ பவர் இருந்தது. அமித்ஷா, இவங்க மாநில தலைவர் ஆடிட்டர் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல கணேசன்ஜி போன்றவங்கெல்லாம் இதில் அமித்ஷாவே இறங்கி சசிகலாமையாற்ற லெட்டர் வாங்கிட்டாங்க. அவங்க அறிக்கை விடுவாங்க, இது ஒதுங்கி விடுவாங்க. தினகரனுக்கு நீங்கள் வாரியம் கொடுங்க, இதுன்னு அவங்க பெரிய பேச்சுவார்த்தைகள் பெரிய அளவில் நடந்தது. அப்போ சசிகலாமையார் இந்த எடப்பாடிக்கு ஆதரிச்சிருவாங்க, தினகரனுங்க கூட்டணிக்கு அமமுக வந்துடும். 5.5 விழுக்காடு வாக்குகள் தினகரன் எடுத்திருந்தார். ஆர்கே நகரில் ரெட்டேலையும் உதயசூரியனையும் தோக்கடிச்சு ஒரு பெரிய ஹீரோ வந்தார். மக்களவையில் 5.5% வாக்கு பிஎம் கேண்டிடேட் இல்லாமலே எடுத்து வச்சிருந்தார். ஸோ அவரெல்லாம் வருவார், குறைஞ்ச சீட்டு கூட பரவாயில்லங்கிற ஒரு சூழ்நிலை இருந்த கட்டத்தில் ஃபைனலாக அங்கே என்ன நடந்ததுன்னா, எடப்பாடி மோடியை பார்த்துட்டு அமித்ஷாவை அவுட்வீட் பண்ணிடுறாரு. அமித்ஷாவுக்கு கருத்தை எடப்பாடி முறியடிச்சிடுறாரு. ஸோ அமித்ஷா நினைச்சது அங்கே பிரிவேல் ஆகலை. இது கூட பரவாயில்ல, கடைசி கட்டம் இங்கே பிஜேபி பூதம் அது இது டிராகன் டைனோசரஸ் பேசுறாங்களே,
என்ன நடந்தது? திருமாவளவன்லாம் கதறாரு, அலறாரு. ஆனா உண்மையில என்ன நடந்தது? வெறும் விட்டில் பூச்சி, ஒரு புள்ள பூச்சிங்கிற லெவலுக்கு எடப்பாடி 20 சீட்டை கொடுத்தாரு. அதுவும் தேராத சீட்டுகளை கொடுத்தாரு. மேல இருந்து கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போங்கன்னு எல் முருகன்ட்ட சொன்ன பிறகு அங்க என்ன நடக்கும்? ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே நடக்கல. அப்போ அமித்ஷா காட்டினது, அமித்ஷா பரபரப்பு எல்லாமே அந்த மோடிக்கு வீட்டோ பவர்ல அடங்கி போயிருது. இப்பவும் ஒரு கரகாட்ட கோஷ்டி மாதிரி எல்லாமே வந்து ஆடினாலும் கூட அந்த ஃபைனல் சுவிட்ச் மோடி கிட்ட இருக்குது. மோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவா வந்து நிர்மலா சீதாராமன் சொன்னதை தான் கரெக்டா பார்க்கணும். இது நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம சகாதேவ மாதிரி தான் விஜய் தரப்பு சொல்றாங்க இல்லையா, ரகசிய உறவுன்னு. அந்த ரகசிய உறவு இருக்கோ இல்லையோ, மோடி கிட்ட அந்த ஸ்டாலினை நோக்கிய ஒரு சாஃப்ட் டோன் வந்து 21லயும் இருந்தது, இப்பவும் இருக்குங்கிறத நான் இந்த இடத்துக்குள்ள இந்த தரவுகள் மூலமா பார்க்கலாம். இப்ப நீங்க சொல்றது சீயிங் இஸ் பிலீவிங்ன்ற மாதிரி காட்சிகளை வைத்து ஒரு கருத்துருவாக்கத்துக்கு வரீங்க. அப்ப நீங்க சொல்வதிலிருந்து புரிந்து கொள்வது, மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் துயரத்தை வச்சு திமுகவுக்கு நெருக்கடி எல்லாம் கொடுத்துட வேண்டாம்னு அவர் நினைக்கிறார். ஆனா அமித்ஷா, நட்டா, இன்னொரு டீம் வந்து நம்ம ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. அது அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசியல் பின்னணி இருக்கு. மோடிக்கு வந்து இன்னும் நேஷனல் பிரசிடென்ட் போடல, அது டிலே ஆயிட்டு இருக்குது. 22 எம்பி மு.க. ஸ்டாலின் கையில் இருக்குது, 240 எம்பிக்கள் தான் இருக்குது. ராகுல் காந்தி எப்படியா இந்த ஆட்சியை வீழ்த்திடலாமாங்கிறதுல பல முயற்சிகளையும் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ சேஃபர் சைடு சான்ஸ் எடுக்காண்டாங்கிற புள்ளியில நமக்கு ஸ்டாலின் நமக்கு எதிரி இல்லை, காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலைன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் நமக்கு எதிரின்னு மோடி நகர்றாரு. இன்னும் சொல்ல போனால் செல்ஃப் ரியலைசேஷனோட சொல்கிறேன், 2021 உங்கள் நிகழ்ச்சிகள்லேயே நான் பலமுறை சொல்லியிருப்பேன், மோடிக்கு வந்து காங்கிரஸ் தான் எதிரி தவிர ஸ்டாலின் எதிரி அல்லங்கிறத சசிகலா அம்மையார் விஷயத்தை சொல்லும் போதே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பலமுறை அதை எப்படி சொல்றீங்க அப்படின்னு உங்களை எல்லாம் கடுமையா விமர்சிப்பாங்க, கடுமையா எள்ளி நகையாடுனாங்க. இதெல்லாம் தேவை, இதெல்லாம் சர்ச்சையா பேசுறீங்க, யூகத்தை தூவி விடுறீங்க அப்படின்னு. ஆனானப்பட்ட குருமூர்த்தியை மீறியா இங்க நடக்குமான்னு சொன்னா, மோடிக்கு எது நன்மையோ அதை ரவீந்திர சாமி சொன்னா, குருமூர்த்தியை மீறி அன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்குங்கிற கருத்தை நான் அன்னைக்கே பதிவு பண்ணேன். ரவீந்திர சாமி இந்த விவகாரத்தை பார்க்கிறப்ப பாஜக தரப்புல இருந்து ஒரு அதிதீவிர விஜய் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு அவங்க நகர்றத பார்க்க முடியுது. இதுக்குள்ள திமுக எதிர்ப்பு மட்டும் இல்லை, இன்னும் பாஜக ஆதரவு பத்திரிகையாளர்கள்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என்டிஏவுக்கு அவர் வரப்போறாரு, அப்படி வர்றதை தவிர அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்ற இடத்துக்கு நகர்றாங்களே, ஏதோ கூட்டணிக்குள்ள இழுக்கிற முயற்சி நடக்கிற மாதிரி தெரியுது. இது ராம்தாஸ் அதவலே வருவாரு, தினகரன் என்டிஏக்குள்ள வரணும்னு சொல்லுவாரு, சசிகலா வர்றன்றாப்புல, இது பூபேந்திர யாதவ் கிட்ட பேசிட்டாங்க, இந்த மாதிரிப்பட்ட செய்திகள் பலரும் வந்துட்டு தான் இருக்கும். இதுல பாஜக கூட்டணிக்கு ஆள் இல்லாம அதிமுக கூட்டணி அமைஞ்ச பிறகு யாரும் வராம விஜய் மேல போய் விழுறாங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை. அண்ணாமலை விழுறாரு, நயினார் விழுறாரு, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு எப்படியாவது வந்தார். ஏற்கனவே தமிழிசை நயினாரும் லாஃபிங் ஸ்டாக் ஆனாங்க, இந்த வார்த்தை அப்படியே போட்டு லாஃபிங் ஸ்டாக் ஆனாங்க. இவரே பல நிரூபிக்காத விஜய் வரணும்னு கூப்பிட்டு அவரு இது பண்ணிட்டாரு. இப்போ விஜய் அதே மன உறுதியோட இருக்கிறாரா இல்லையான்னு விஜய்க்கு நான் வைக்கக்கூடிய கேள்விதான். நிர்மலா சீதாராமனோட இந்த நடவடிக்கைகள் நீங்க சொன்னதை திமுக சைடுல இருந்து இல்லை, பாஜக சைடுல வந்து அது என்டால்ஸ் பண்ற மாதிரி இருக்க. என்ன சொல்ல போறிய, ஸ்டாலினை மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவீங்களா? ரகசிய கூட்டணி திமுக பாஜக ஸ்டாலின் கூட வைக்க முயற்சி பண்றாங்கன்னு. ஏன் மந்திரி சபையில் 7வது இருக்கவங்க பேச்சை வச்சு நான் சொல்றேன். இன்னொரு தரப்பு நயினாரு மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர் ஹேமா மாலினி, அனுராக் தாகூர், இதுவும் இருக்குது. இது பெரிய அளவில் பேசப்படுது. பட் நுணுக்கமா இதுவும் இருக்குங்கிறத தான் நான் தேவைக்கு தரப்பு நான் சொல்றேன். அப்ப விஜய் தரப்பு வந்து திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேச்சை வச்சுக்கிட்டு, இந்த பாத்தீங்களா 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்வாரான்ற ஒரு கேள்வி சீமான் சொல்றாருல்ல. இலகணேசன் ஐயா இறந்து போனாரு, அதுல நீங்க நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர்கிட்ட கொடுத்துருக்கலாம், நிர்மலா அம்மாட்ட கொடுத்துருக்கலாம், எல்முருகன்ட்ட கொடுத்துருக்கலாம். ஏன் ஸ்டாலினுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ஸ்டாலினை நீங்க இந்த இடத்துக்குள்ள முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சீமான் கேட்கிறாரு இல்லையா? அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் மட்டும் ஏன் இப்படி மோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் பேசுறாருங்கிறத தாவேகாவினர், செய்தி தொடர்பாளர்கள், தலைமை கழகம் எல்லாமே கேள்வி கேட்கலாம். ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி, அவங்க சொன்ன குற்றச்சாட்டு தான் இது. இன்னொரு இடம் திரு ரவீந்திரன் துரைசாமி, நீங்க எப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேச்சில் இருக்கிற நுணுக்கத்தை பார்க்குறீங்களோ, அப்படி விஜய் அவர்கள் ஒரு பேசினார் இல்லையா, அந்த பேச்சிலேயே தன்னை ஆதரித்தவர்களுக்கு, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நன்றி சொல்றாரு அப்படின்னா,
அது கிட்டத்தட்ட அதிமுக பாஜகவுக்கான நன்றி மாதிரி தானே தெரியுது. எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னு அவரும் ஒரு சின்ன ஒரு கிரீன் சிக்னல் அவங்களுக்கு கொடுக்குறாரா? அவருக்கு பெரிய சிக்கல் இருக்குது. அவருக்கு தொழில் தான் முக்கியம். எஸ்.ஏ. சந்திரசேகர், சோபா சந்திரசேகர் 2 பணக்கார ப்ரொடியூசர் டைரக்டருக்கு மகனா மட்டுமே இருந்தால் விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியாது. ஒரு சினிமா ஹீரோவா இருக்கனால தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. சினிமா ஹீரோவா இருந்தும் பாஜக எதிர்ப்பில் தான் அவருக்கு மார்க்கெட்டிங் ரேஞ்ச் வந்து டபுள் மடங்கு ஆகுது. பாஜக எதிர்த்த பிறகு ஜில்லா மதுரா ரேஞ்சில் இருந்து மெர்சல் மாஸ்டர் இது வந்து டபுள் மடங்கு ஆடியன்ஸை கொடுக்குது. அது காரணம் பாஜக எதிர்ப்பு தான். பாஜக எதிர்ப்பில் அந்த ஜிஎஸ்டி எதிர்ப்பு அதெல்லாம் வரும்போது பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டில் ஜாஸ்தி இருக்கு. அந்த எதிர்ப்புக்குள்ள அவர் குளிர்காயிறாரு. படம் வசூல் வந்து ஆடியன்ஸ் வந்து 2 மடங்கு ஆகுது முன்ன விட. இது ஆதாரத்தோட தான், ஆதாரத்தோட கூடியது, எல்லாருக்கும் அவருக்கே தெரியும். சரி, அதனால தான் அவர் வந்து 2024 கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணாமலே கட்சி பேரை அறிவிச்சுக்கிட்டு ஒரே ஒரு இஷ்யூவை மட்டும்தான் எடுத்தாரு. சிஏஏ எதிர்ப்பு மட்டும்தான் எடுத்தாரு. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை மட்டும்தான் எடுத்தாரு. அதில் இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதை சொல்ல வேண்டிய பாஜகவினர் வந்து பாஜக நிலைமை உள்கட்சி முதல்ல ஆர்கே நகரில் கோட்டை விட்டு இது பண்ணாங்க. உள்கட்சி இதில் ஈரோடு கிழக்கில் கேண்டிடேட்டே போட முடியாமல் இருக்கக்கூடியங்க. அப்போ இவ்வளோ பலகீனமான ராமதாஸை நம்பி விக்கிரவாண்டியில் ஸ்ட்ராங்காக நின்ன அந்த கட்சியால் ஈரோடு கிழக்கில் நிற்க முடியாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் இல்லாமல் போன ஒரு கட்சிங்கும் போது எதாவது கிடைக்காத அங்கே லெவலில் அவர் சிஏ எதிர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாருங்கிறதையும் புரியாமல் இவங்க ஒரு தரப்பு அவர் மேலே போய் விழுறாங்க. இல்லை, அந்த எப்படியாவது வந்துருவாருன்ற ஒரு எண்ணம் இருக்கா? அவர் முடிவில் மாறி வந்துடுவாருங்கிற ஆசை இவங்களுக்கு இருக்குது. அவர் அடுத்தால எடுத்த இஷ்யூ வக்ஃப் போர்டு இஷ்யூ தான் எடுத்தார். அந்த 2 இஷ்யூமே ஆன்டி பிஜேபி இஷ்யூ தான். அதே போல் அவர் திமுகவில் கருத்தியல்ல இன்னொரு திமுகவை தான் அவர் இருந்துட்டு இருக்கிறாரு. இதுல இருந்து அவர் மாறி எந்த ரேகையும் கொடுக்கல. ஒருவேளை இப்ப நீங்க சொல்றது அவர் சைடுல அமைதியா தான் இருக்கிறாங்க, ஒன்னும் பெருசா வெளிப்படையா இவங்களுக்கு எதுவும் கொடுத்த மாதிரி இல்லைன்னா எந்த ஒரு ஓப்பன் கமிட்மெண்ட்டுமே விஜய் சைடு இல்லை. அப்ப இவங்க ஏமாளி ஆகுறாங்க விஜய் கிட்டங்கன்னு தான் தோணுது. ஏற்கனவே பாஜக தரப்பு ஏமாளி ஆகுறாங்க. ஏற்கனவே லாஃபிங் ஸ்டாக் ஆனாங்க. நயனார் நாகேந்திரனும் தமிழிசை வந்துருங்க தம்பின்னு கேட்டு அவர் பிஜேபி அடிச்சு ரகசிய உறவு பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இருக்குங்கிற இதை சொல்லி இவங்களை சினப் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. இப்பவும் அந்த மாதிரி அவர் சொன்னாங்கன்னா இவங்கெல்லாம் சினப்பாயிடுவாங்க. நிர்மலா சீதாராமன் சொன்னது நிர்மலா ஸ்டாண்டு அவர் தனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டாருன்னு அர்த்தப்படும். ஆனால் அதை அவர் சொல்லாமல் இருக்கிறது வரை அவருக்கும் பிஜேபி கூட சேர்ந்துடலாமோ, தாக்கு பிடிக்க முடியாதோ, திமுக அரசோட வழக்குகள் இதில் இருந்து நம்ம மீள முடியாதோங்கிற ஒரு அச்சம் இருக்குதோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவருக்குமே ஓகே, நம்ம இதெல்லாம் சொன்னோம், சூழல் மாறிடுச்சு, கரூர் துயரம், ஸோ ஒரு காம்ப்ரமைஸுக்கு போய் எங்களை பழி வாங்குறாங்க, இவங்களை எதுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு அணி கட்டுறோன்னு போயிடலான்ற மாதிரி சொல்கிறீங்களா? பிஜேபியோட இணைஞ்சு செயல்படுறதுக்கு ஒரு சூழலுக்குள்ள அவர் வரலாம். ஆனால் இதுவரை அது எந்த ரேகையும் காட்டலை. ஏன்னா முதலுக்கே மோசமாயிரும், சினிமா விழுந்துடும். சிவாஜி கணேசனுக்கு எமர்ஜென்சியில் அண்ணன் சிவாஜி அவர்களுக்கு வந்து எமர்ஜென்சி ஆதரிச்சதுல வந்து ஒரு 10 படங்கள் விழுந்தது மாதிரி அந்த ஆடியன்ஸ் வந்து விழுந்துருவாங்க. எப்படி அந்த பிஜேபி எதிர்ப்புல மெர்சல்ல இருந்த ஆடியன்ஸ் தூக்கி விட்டாங்களோ அந்த ஆடியன்ஸ் வந்து அடுத்த படத்தை வந்து கைவிட்டு விடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனா இவர் அரசியலுக்கு வந்த பிறகு நடிக்கலன்னு தானே சொல்றாரு. ஜனநாயகம் தான் கடைசி படம்ன்றதுனால அவர் சினிமா பத்தி யோசிக்க போறாரு. அது சீயிங் இஸ் பிலீவிங் தான் அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். ஒருவேளை முடிவெடுத்து போயிட்டா திரைப்பட மார்க்கெட்ன்றது சரிஞ்சு போயிடும், கண்டிப்பா சரிஞ்சு போயிடும். இப்போ கடைசியா ஜனநாயகம் படம் வந்து அவர் சொல்படியே கடைசி படம்னு சொன்னா கூட இந்த ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை எமர்ஜென்சி ஆதரிச்ச சிவாஜியை புறக்கணிச்சது மாதிரி இவர் படத்தை புறக்கணிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா பலரும் சொல்றாங்க இப்போ இந்த விஜய் மட்டும் இந்த சம்பவத்துல இந்த சூழலை முன்வைத்து அப்படி அந்த அணிக்கு வந்துட்டா கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணிடலாம், இந்த அணிக்கு வந்துட்டாங்கனாலே முழுவதுமா 200 சீட்டுக்கு மேல அடிச்சாங்கன்ற மாதிரிலாம் எல்லாம் வெளிப்படையா பாஜக ஆர்வலர்கள் பேசுறாங்க. அவங்க ஆசையில பேசுறாங்க. அவங்க வந்து சிவாஜி இவரை விட பெரிய ரசிகர் பலத்தை காட்டினவர் 10 லட்சம் பேரை திரட்டி என்டர் த ஹீரோன்னு இந்தியா டுடேலே அவரை பற்றி கட்டுரை எழுதியிருந்தாங்க. அவர் ஜானகி அம்மையார்கிட்ட பலம் நிரூபிக்காம 50 சீட்டு வாங்கினாரு. 50 சீட்டில் அவர் திருவையாறில் ஒரு 25% வாக்கு எடுத்தார். சொந்த மண், பாப்புலர் ஸ்டாரு. தொண்டைமான் அவர் புதுக்கோட்டையில் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவர். எம்ஜிஆர் சிஎம் ஆகும்போதே மூப்பனார் அவரை கேண்டிடேட்டாக நிறுத்தி அவர் ஜெயித்தவர்.
அதை தாண்டி ராதாகிருஷ்ணன் எங்கள் ஊரில் ஒரு இந்து நாடார் வகுப்பை சேர்ந்த ஒரு லோக்கல் செல்வாக்குள்ள ஒரு அட்வொகேட்டு. இந்த 3 பேர் தவிர மீதி 47 தொகுதியிலையும் சிவாஜிக்கு வந்து ஓட்டே கிடைக்காது. 3% 4% ஓட்டு தான். பல நிரூபிக்காத ஒருத்தர் தன் கொள்கைகளை மாறி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி வைக்கும்போது மக்கள் அதை புறக்கணிச்சாங்க. ஓ, புறக்கணிச்சிருவாங்கன்றீங்களா? கண்டிப்பா. விஜய் கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிக்கிட்டு கொள்கை எதிரி கூட போய் கூட்டணி வச்சாருன்னா அது புறக்கணிப்பு தான் இருக்கும். ஏன் வந்து இப்போ விஜயகாந்த் அவர்கள் நான் கடைசி வரைக்கும் நான் மக்கள்கிட்ட கேட்டு சொல்கிறேன், நான் ஆண்டவனோடும் மக்களோடும் தான் கூட்டணின்லாம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதை நியாயப்படுத்துவதற்காக வந்து என் மண்டபத்தை இடித்தாங்க, கட்சிக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, அது மாதிரி சொல்லி நம்மளை பழிவாங்க பார்க்குறாங்கன்னெலாம் சொல்லி இதுதாங்க இதனால் நம்ம வந்து இப்போதைக்கு இவர்களை எதிர்க்கிறோன்னெலாம் சொன்னாலாம் நடக்காதுன்றீங்களா? அவர் 8.2% வாக்கு எடுத்தவர். அவரை கூட்டணிக்கு போகணுன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் மட்டும் தோக்கல, ஜெயலலிதாவும் தான் தோத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த கருத்தை முன் வச்சார். அவர் எடுத்த வாக்கை இன்னொரு எலெக்ஷனில் தனிச்சு சீமான் மாதிரி நிற்க முயலாம ஜெயலலிதா கூட சேர்ந்து அதை சீட்டா மாத்துங்கிற முடிவு 2 பேருக்குமே அந்த தேவை இருந்தது. இவர் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அப்போ டெஸ்பரேட்டா இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் தான் பல நிரூபிக்காத ஒருத்தரால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிற அந்த அடிப்படையே தெரியாம ஒரு பதட்டத்திலையும் ஒரு போதுமான அரசியல் விவரம் என்றும் பேசிட்டு இருக்கிறாங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான கருத்து. நீங்க சொல்றது இந்த அன்டெஸ்டட் பலம் நிரூபிக்காத வாக்கு வங்கிய ஒருத்தர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்ற இடத்தை நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா தன் கையில வராத ஓட்ட ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு? ஆனா அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கூட்டத்தை எல்லாம் பாக்குறாங்க, அந்த கூட்டத்துக்குள்ள இளைஞர்கள், பெண்கள், வயதானவர்கள், இப்படி எல்லா கூட்டமும் இருக்கு. சோ இந்த வாக்கு வங்கி அவர் ஆதரிச்சா நமக்கு வந்துரும். அது கூட்டம் சிவாஜிக்கு வராத கூட்டமா, எந்த ராஜேந்தருக்கு வராத கூட்டமா, பாக்கியராஜுக்கு வராத கூட்டமா? நீங்க சந்தர்ப்பாத நிலைப்பாடு எடுத்தா உங்க கையிலே வராத ஓட்டை நீங்க வந்து எப்படி இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அந்த கூட்டத்தில் விஜய் சிஎம் கேண்டிடேட்னா ஓரளவு ஓட்டு உழலாம், நான் மறுக்க வரல. அது எவ்வளவுன்னு தெரியாது. ஓரளவு ஓட்டு உழலாம். அது அவர் எலிஜிபிளா காம்படிட்டான்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்டு உழும். அந்த ஓட்டு தான் அவருக்கு பலம். இன்னைக்கு அவர் வந்து 0% தான். சசிகலா அம்மையார், தீபா ஜெயக்குமார் மாதிரி தான். கூட்டம் அஜித் வந்தாலும் கூட்டம் வரும், ரஜினி வந்தாலும் கூட்டம் வரும். ஒரு எளிமையான புரிதலுக்காக நீங்க ரொம்ப நுணுக்கமா பேசுறீங்க. இப்போ அதிமுக பாஜக அணின்றது ஒரு 32, மற்ற பாமக இவங்கெல்லாம் சேர்த்தா கூட ஒரு 35%. விஜய்க்கு ஒரு மினிமம் 10%. எங்க இருந்து வரும்? அமெரிக்காவில இருந்து வருமா, ரஷ்யாவில இருந்து வருமா, கேரளாவில இருந்து வருமா, ஆந்திராவில இருந்து வருமா? விஜய் ரசிகர்கள் போட்டாலே 10 வருமே. அப்படியெல்லாம் எந்த நடிகருக்கும் ரசிகர்கள் கிடையாது. 10% கூட இருக்காது. சிவாஜி கதை தான் ஆகும். நீங்க சந்தர்ப்பாத நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா 1% ஓட்டு கூட வராது. ஒரு பிரச்சார வலிமை தான் கிடைக்கும். நீங்க ஓட்டை நிரூபிச்சிருந்தீங்கன்னா அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். உங்க மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு அது நீங்க இன்னொரு கட்சிக்கு கொண்டு போக முடியும். உங்ககிட்டே அந்த ஓட்டு வராத ஓட்டை ஏட்டு சொரக்காய நீங்க எப்படி கரியாக்கிற முடியும்? ஏட்டு சொரக்காங்கிற நிலைமை மாறி இல்லை, ஏட்டு சொரக்கான்ற இடத்துல நீங்க நிரூபிக்கலைன்றப்ப நீங்க சீட்டு பேரத்தில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜுங்க, நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கணுன்ற இடத்துல ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ நான் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். ஒரு தொகுதி இருக்கு, அந்த தொகுதியில் மினிமம் விஜய் ரசிகர்கள் ஒரு 10,000 பேர் இருப்பாங்கப்பா, அந்த 10,000 ஓட்டு நமக்கு தான்ப்பா அப்படின்னு கூட நம்ம கணக்கு போடக்கூடாதா? அது விஜய் ரசிகர்கள் தான், விஜய் ஓட்டர் அல்ல. விழுந்தாதான் ஓட்டு. இந்த அடிப்படை அரசியல் தெரியாதவங்க ஒரு ஏதோ தேசிய கட்சியில் இருந்துகிட்டு எப்படியாவது ஏதாவது நடந்து எம்எல்ஏ ஆயிர மாட்டோமான்னு ஆலா பறக்கிறவங்க தான் விஜய் பேசிட்டு இருக்காங்க. ஏன் நயனார் நாகேந்திரன், தமிழிசை அம்மையார் போன்றவங்க தான். ஏற்கனவே விஜய் அவங்கள லாஃபிங் ஸ்டாக்கா ஆக்கி விட்டுட்டாரு. இப்பவும் விஜய் அதுக்கு என்ன செய்ய போறாருன்னு தெரியாது. வெளிப்படையாகவே வந்து விவாதங்கள்ல எல்லாம் வராங்க, பார்ட்டிசிபேட் பண்றாங்க, விஜய் மீது தப்பு இல்லை அப்படின்னு பேசுறாங்க. அது அவங்க உரிமை, அது நம்ம அதுக்குள்ள இருக்கிற கணக்குன்றது வந்து அவரை கூட்டணிக்கு அழைக்கிற கணக்கு தானே. அவர் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் அல்ல, க்ரௌட் புல்லர் மட்டும்தான், அவ்வளவுதான். ப்ரூவ்டு லீடர் அல்ல. இந்த அடிப்படை தெரியாதவங்க எதை தின்னா பித்தந்தெளின்னு கூட்டணிக்கு ஆள் இல்லாதவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு இடம் வந்து திரு ஸ்டாலின் அவர்களோட அணுகுமுறை பற்றி இப்போ பலருமே வந்து ஏன் விஜயை கைது பண்ணலை, ஏன் ஆதவை கைது பண்ணலை, ஏன் கூட்டத்தை தடுக்கலை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள். இதுவே ஜெயலலிதா அவர்களாக இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமான்னு திரு ஸ்டாலின் அவர்களோட அணுகுமுறை எப்படி பார்க்குறீங்க? கைது பண்ண மாட்டாருங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியாது. இப்போ திருமாவளவன்லாம் கைது பண்ணுன்னு சொல்ல பார்த்தா இந்த இடத்துக்குள்ள ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் வந்து கிரியேட் பண்ணப்படுறதா நான் நினைக்கிறேன். ஒரு ஒப்பீனியனை ஏற்படுத்துறாங்க நினைக்கிறேன். கண்டிஷனிங் த வோட்டர்ஸ். இப்போ இதில் வந்து தியாகி இமானுவேல் சேகரனார் கொலையில் பசுமன் தேவரையாவுக்கு எந்த பங்கும் கிடையாது, எனக்கு என்னோட கருத்து.
ஆனா அவரை கைது செய்யணும்னு அரசியல் கட்சிகள் ஒரு ஒப்பீனியன் மெல்ல மெல்ல கிரியேட் ஆனாங்க. அப்போ அது செப்டம்பர் 11ஆம் தேதி அந்த மர்டர் நடந்தது. நீ ஏன் கைது பண்ணாம இருக்க, அவர் கைது பண்ணதுக்கு உனக்கு அச்சமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒப்பீனியன் வந்து பெருசா கிரியேட் ஆச்சு. அது பேசு பொருள் ஆயிடுச்சு. பெரியார் எல்லாம் இதெல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் இதை கூட கைது பண்ணாம இருக்கிறாங்கிற ஒரு இதை வச்சுட்டாப்ல. அப்போ எஃப்ஐஆர்ல தேவரையா பேர் கிடையாது. ஆனா ஒரு அரசியல் நிகழ்வாட்டு தேவரையா வந்து முதலமைச்சர் ராஜாஜி ஆதரவாளர் மாநாட்டில் சேரும் போது இனிமேல் இவர் நமக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டார். அதாவது அரசியல் ரீதியா நம்ம எதிரி கூட சேராம தனியா இருக்க மாட்டாரு. எதிரி கூட சேராருன்னு சொல்லும் போது இந்த பப்ளிக் ஒப்பீனியனை பயன்படுத்தி வந்து தேவர் ராஜாஜி ஆதரவாளர்களை ஸ்ட்ரெங்தன் பண்ண போறாருன்னு 2 வாரத்துக்கு பிறகு கைது செய்யப்பட்டார். இது ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு. இந்த நிகழ்வை நிகழ்த்தின முதல்வர் வந்து பப்ளிக் ஒப்பீனியன் கைதுக்காக டெவலப் ஆகட்டு, சம்பந்தப்பட்டவர் நமக்கு எதிராட்டு முழுமையான அரசியல் நடவடிக்கைகளை போகுன்னு சொல்லும் போது அந்த தன்னோட எதிரிகளை அட்டவணை புரிய மக்களுக்கு எதிரானவர்கள் காட்டுறதுக்காக அந்த கைதை செய்தாங்க. இது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கைது. அப்போ இப்பவும் திருமாவளவன் மூலமா இந்த இடத்துக்கு வந்து பப்ளிக் ஒப்பீனியனை மவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை நடக்குது. ஸோ பப்ளிக் ஒப்பீனியன்ல இன்னைக்கு சீமானு வந்து பப்ளிக் ஒப்பீனியன் வந்து விஜய்க்கு எதிராகவே அதை பேசியிருக்கிறாரு, அட்டாக் பண்ணிட்டாரு. ஸோ அவர் அதுல தெளிவாக தான் இருக்கிறாரு. ஏன்னா ஸ்டாலினுக்கு கலைஞர் மாதிரி ஒன்றும் எதிர்ப்பு கிடையாது. அந்த எதிர்ப்போட்டுங்கிறதெல்லாம் ஒரு மாய்மாலமா கண்ணுக்கு தெரியாத சும்மா ஒரு கிளைம் தானே தவிர. இந்த இடத்துல கரூர் துயர விஷயத்தை வச்சு சோசியல் மீடியாவெல்லாம் பார்க்குறப்ப விஜய் ரசிகர்கள் விஜய் ஆதரிக்கிறது ஒரு பக்கம், சிலர் வந்து இது கடும் கோபமா அரசுக்கு எதிராக திரும்பிடுச்சு, விஜய் மீது ஒரு சிம்பதி வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவது, இதெல்லாம் எலக்டோரல் பாலிடிக்ஸோட கனெக்ட் ஆகுங்க. இவங்க மக்களவை தேர்தலில் சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு சொல்லி திமுகவுக்கு பெரிய தோல்வி இருக்கு, 25 எம்பி வரும்னு சொன்னாங்க, ஈரோடு கிழக்கிலே கடும் எதிர்ப்புன்னு சொன்னாங்க. அவங்க கருணாநிதி மேல உள்ள எதிர்ப்புல கருணாநிதி மகன் பெரிய புகழ்ல இருக்கிறாருங்கிறத தாங்க முடியாம ஒப்பீனியன் எட்டாட்டு ட்ரெடிஷ்னலா திமுகவுக்கு எதிரான வாக்காளர்கள் தான். ஸோ அவங்க பொறுத்த அளவில் அவங்க தோத்து போனமே என்னவாது பண்ண முடியாதா, விஜயால 4 ஓட்டு வராதாங்கிற இதுல அவங்க பேசுறதானே தவிர அதுல லாஜிக் இல்லை. ஏன்னா இப்போ நீங்க ஒருவேளை விஜய் அவர்கள் மீது அந்த இடத்துக்கு நகர்றாங்கன்னா அது ஒரு பெரிய லாண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன்ல இருந்து அது ஒரு பெரிய சிக்கலா வந்துடாதா? இல்ல, விஜயே இப்போ அவர் என்ன மூடில் இருக்காரு, என்ன இருக்கிறாரு, இருட்டில் இருக்கிறாரு. அரசியல் களத்துக்குள்ள அவர் உள்ள அந்த வீடியோவில் சிஎம் சார் பிஎம் சார் நீங்க ஒன்னா இருக்கிறீங்க சார்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லலை. அதை வச்சுக்கிட்டு அவர் பாஜக எதிர்ப்பை விட்டுட்டாருன்னு நம்ம நினைக்க முடியாது. அது இன்னும் பிடிபடலைன்றீங்க. அது பிடிபடல, அவர் மர்மமா தான் இருக்காரு. பாஜக எதிர்ப்புல அவர் டைல்யூட் பண்ணாருன்னா சினிமா போயிடும். சிவகார்த்தியன் படம் போட்டிக்கு வரக்கூடிய சிவகார்த்தியன் படம் வந்து இவர் படத்தை தாண்டி போகக்கூடிய நிலைமை அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர் அந்த பேச்சில் இன்னும் நாங்க தீவிரமா தான் களமாட போறோம் அப்படின்றத மட்டும் தீவிரமா களமாட போறோம்னு சொல்றது அந்த கட்சியோட ஒரு தலைவர் கருத்தா நான் வரவேற்கிறேன். தீவிரமா எங்க நிலைப்பாட்டில் இருக்கிறோம், நிர்மலா சீதாராமன் நடவடிக்கை நாங்க ரகசிய உறவு இருக்குங்கிறத பாஜக காட்டுறாங்கிறத அவர் சொல்லியிருந்தாருன்னா அவர் என்ன முடிவெடுக்க போறாருங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். இது ஒரு தெளிவற்ற தன்மை தான் இருக்குது. இந்த திரு ஸ்டாலின் அவர்களும் பொது கருத்துவாக்கத்தை உருவாக்குறதுக்கு தான் அமைதியா இருக்கிறாங்களா? அந்த பொது கருத்துவாக்கத்தை உருவாக்குறதுல தான் தாவேக்காவினர் மீது தப்புன்னு எல்லா கட்சிகளும் சொல்லணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்ப அந்த பொது கருத்து உருவாக்கம் தப்புங்கிறது வந்துடுச்சுன்னு சொன்னா அவர் அரெஸ்ட் பண்ணாலும் கூட பப்ளிக் மத்தியில வந்து ஏன் இந்த சிஎம் அரெஸ்ட் பண்ணலன்னு ஒரு கருத்து உருவாகும் போது அப்போ அரெஸ்ட் பண்ணா மக்கள் உணர்வுக்கு தக்கன அரெஸ்ட் பண்ணாருங்கிற ஒரு இது வரும். அப்படித்தான் 57ல் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட கைது நடந்ததுங்கிறது வரலாறு. அதனால தான் அந்த கைதுக்கு வந்து எந்த ப்ரொட்டஸ்ட்டுமே இல்லை. ப்ரொட்டஸ்ட் இல்லாதனால குண்டாஸ் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே அதில் போட்டுட்டாங்க அவர் மேலே. நிறைவா ஒரு கேள்வி, நீங்க நிறைய தேர்தல் முடிவுகள் பரப்புரைக்கு பின்னணியில் இருக்கிற வியூகத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த சோஷியல் மீடியா எரால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிதீவிரமா தாவேக்காவுக்கு ஆதரவும் இருக்கு, எதிர்ப்பும் இருக்கு. இந்த சோஷியல் மீடியாவோட தாக்கம் எலக்டோரல் பாலிடிக்ஸில் களத்தில் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? அதை களத்தில் பாசிட்டிவாக தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. ஸோ அந்த களம் விஜய் சிஎம் கேண்டிடேட்டாக இருந்தால் விழக்கூடிய ஓட்டு, அவர் இன்னொருத்தர சிஎம்மாக சொன்னால் விழாது. பலம் நிரூபிக்காத அவர்
முதல்ல தன் பலத்தை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் தான் இருக்கிறார். சோஷியல் மீடியாவுக்கும் கிரவுண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் கிரவுண்டில் இருக்குது, அது இல்லை மறுக்க வரலன்னா. பட் அது மட்டுமே கிரவுண்ட் இல்லை. கிரவுண்ட் வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. சீமான் வந்து இந்த கிரவுண்டை எப்படி எடுக்கிறாருன்னா, கன்ஷிராம் நிதிஷ்குமார் மாதிரி காஸ்ட் கன்சால்டேஷனுக்கு போறாரு. அவரோட டார்கெட் வந்து எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி கட்சி 2 ஜாதி ஆதிக்க கட்சியா போனதாட்டு சீமான் தெளிவா உணர்றாரு. அதனால இன்னைக்கு கூட பாஜக விமர்சிக்கும் போது கூட கொடநாடு கொலைக்கு பாஜக ஏன் கமிட்டி அமைக்கல, இது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு ஏன் கமிட்டி அமைக்கல, தமிழர்கள் ஆந்திராவில் சுட்டு கொல்லப்பட்டதுக்கு ஏன் அமைக்கலன்னு பாஜக எடப்பாடியை சப்போர்ட் பண்ணும்போது, எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாத பாஜக ஆதரவு சமூகங்களை அவர் முன்னெடுக்கிறார். நயினார் நாகேந்திரன் பசுமன் தேவரையாவுக்கு பாரத ரத்னா கேட்கும்போது, எடப்பாடி பாரத ரத்னா கேட்கும்போது என்டிஏக்கு வாக்களித்த பிராமணர்களும் வெள்ளாளர்களும் தனக்கு வாக்களிப்பாங்கன்னு பாரதியாருக்கும் வாவு சிதம்பரம் பிள்ளைக்கும் பாரத ரத்னா இதுவரை காங்கிரசும் பாஜகவும் கொடுக்கலன்னு ஒரு அரசியல் எடுக்கிறார். வேறொரு அரசியல் எடுக்கிறார். அதே மாதிரி மதுரை ஏர்போர்ட்ல தேவேந்திரகுல வேளாளர் சமூக தலைவரும் தியாகி இமானுவேல் சேகரனும் வள்ளலால் போன்ற தூயவரான ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரும் அவர் பேரா இவர் பேரான்னு சொல்லும் போது சீமான் போல்டா பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பேர் வைக்கணுங்கிறதுல நாடார் தேவேந்திரகுல வேளாளர் முத்திரையர் போன்றவங்கலாம் ரெட்டலைக்கு நம்ம ஓட்டு போடுறது வேஸ்ட், தனக்கு வாக்கே அளிக்காத ஒரு ஜாதி கிட்ட பன்னீர் தினகரனுக்காக சரண்டர் ஆகிறார் எடப்பாடி பழனிசாமி, சீமான் தான் நியாயத்தை சொல்றாருன்னு அந்த ஆதரவு வளையம் வருது. இது ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் 1% இருக்கும் போது, ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1% இருந்த சீமான் நோட்டாவுக்கு கீழே போன விளவங்கோட்டில் 4வது இடத்துக்கு ரெட்டலையை தள்ளி இருக்கிறார். தென் மாவட்டத்தில் 30,000 ஓட்டு எடப்பாடிக்கு வேட்பாளரோட அதிகம் எடுத்திருக்கிறார். மீண்டும் அவருடைய அரசியல் தென் மாவட்டம் மட்டுமல்ல வட மாவட்டத்திலும் கோனேரிக்குப்பம் கோட்டை கோட்டைன்னு சொல்லும் போது, அதற்கு ஒரு முன்னாள் அதிமுக அமைச்சர் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் 4 பேரை பிடிச்சி மீட்டிங் நடக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது அவர் அதில் ரொம்ப தெளிவா இது மராட்டியர் கோட்டைன்னு சொல்லும் போதெல்லாம் நீ கொஞ்சம் கடுமையான வார்த்தையை சொல்லிக்கிட்டு எங்க போயிருந்த, நான் கோனார் தமிழன் கோட்டைன்னு சொல்லும்போது ஏன் குறுக்க வாரான்னு அவர் அடிக்கிறதுன்னா, அதிமுகவால் நமக்கு கோனார்களுக்கு எந்த பலனும் இல்லை, ஜெயலலிதாவுக்கு அதிமுக வேற இந்த அதிமுக வேறன்னு தன் பக்கம் அந்த வாக்கு வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஸோ அவர் சோசியல் இன்ஜினியரிங்கை தெளிவாக செய்கிறாரு. இது அண்டர் கரண்ட்ல தெளிவாக இருக்குது, நீர் பூத்த நெருப்பாக இருக்குது. தேர்தல் களம் வரும்போது எடப்பாடி பலகீனப்பட்டு சீமான் பலப்படுறாருங்கிற உண்மை தேர்தல் களம் பிரச்சாரம் வரும்போது தெளிவாக தெரியும். அது பொறுத்திருந்து பார்க்கலாம். முடிவுகள் தான் நமக்கு கான்கிரீட்டா நமக்கு தெளிந்த நீரோடை போல முடிவுகளை சொல்லும், என்ன எந்த திசை அப்படின்னு, எப்படி மக்களின் மனநிலை இருக்கு அப்படின்றத. அதுவரை உங்களோட விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி ரவீந்திரன் துரைசாமி. நிச்சயமா ஜனநாயகத்தில் மக்களே எஜமானர்கள். பார்ப்போம். நன்றி. மற்றொரு சிறப்பு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.